மிர்ச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சங்கர். தமிழ்நாட்டில் புதிய அரசாங்கம் அமைஞ்சிருந்த நம்ம பார்க்குறோம். நீங்கள் டெல்லியிலிருந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வரீங்க, அதையும் நம்ம பார்த்துட்டு வரோம். உங்கள் ஊருக்கு தமிழக முதலமைச்சர் வந்துட்டு போயிருக்காரு, பிரதமர் மோடியை சந்திச்சிருக்கிறாரு, நிர்மலா சீதாராமனை சந்திச்சிருக்கிறாரு. பல்வேறு கோரிக்கைகள் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக சொல்லப்பட்டிருக்கு மோடிக்கும், அதே மாதிரி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்டும். மொத்தம் எவ்வளவு மணி நேரம் அந்த கலந்துரையாடல் இருந்தது? உங்களுக்கு கிடைச்சக்கூடிய தகவல் என்னவா இருக்கு? என்ன மாதிரி செய்திகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? பிரதமர் நரேந்திர மோடியும் தமிழக முதலமைச்சர் விஜயும் குறைந்தது 35 நிமிடம் பேசினார்கள். பல பிரச்சனைகளை அவர் தீர்வு காண வேண்டினார் பிரதமரிடம். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பிரதமர் அதை புரிந்து கொண்டு கண்டிப்பாக அதிகாரிகள் மூலமாக அதை நான் சரிப்படுத்தி உதவி செய்கிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், பிரதமருக்கு விஜயிடம் பிடித்தது ஒன்றே ஒன்று, தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் என்று சொன்னாரே பதவி ஏற்றுக்கொண்டவுடன். அதுதான் பிரதமருக்கு பிடித்தது. காரணம், பிரைம் மினிஸ்டரோட சொல்றாரு நேஷன் ஃபர்ஸ்ட் என்று. சோ ஆக மொத்தம் தமிழகத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கடந்த 10 ஆண்டுகளாக 13 லட்சம் கோடி நான் கொடுத்தேன் என்று பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தில் கூறியது கூட பிரதமருடைய வாயினால் விஜய்க்கு சொல்லப்பட்டது. அதையும் தவிர விஜயும் சொன்னார், தமிழகத்துடைய பட்ஜெட் 3 லட்சம் கோடியா இருந்ததுன்னா 30% ஸ்டாலின் டாக்ஸ்ங்கிறாங்க, 10% இவங்களுக்கு. ஆக மொத்தம் இந்த பொருளாதார பிரச்சனை மையப்படுத்தி தான் பறந்தது. தமிழகத்தில் கஜானா நக்கிட்டு போயிட்டாங்க, ஒரு பைசா வைக்கல. அதுதான் விஜய்க்கு ஒரு பெரிய தாக்கம். எப்படி அந்த வருவாயை அவர் செய்ய போகிறார்? வரி வெடிக்க முடியாது. அதே சமயத்தில் விஜயனுடைய நிர்பந்தம் பல ஃப்ரீ பீஸ் கொடுத்திருக்காரு, இனாமாக தருவேன் என்று. இது மிஸ் மேட்ச் இருக்குது, ரெண்டுத்துக்கும் ஒத்து வரல. ஆனால் இவர் நோட் அடிக்க முடியாது. விஜய் தமிழக அரசாங்கம் என்ன செய்ய போகிறார்? 20 தேதி ஜூன் மாதத்திற்கு முன்னதாக தமிழகத்தில் நிதிநிலையை சமர்ப்பிக்க வேண்டும். காரணம் என்ன என்று கேட்டால், நான் கேள்விப்படுகிறேன் ஜூன் 15, 16 தேதிகளில் இருக்கும் என்று. அதற்கு முன்னதாக வெள்ளை அறிக்கை தருகிறேன் என்று ஒத்துழைக்க சொன்னார். வெள்ளை அறிக்கை தயாராகிவிட்டது. இந்த பின்னணியில் தான் டெல்லி விஜயம். பிரதமர் விஜய்க்கு நன்றாக நான் உதவி செய்கிறேன் என்று வாழ்த்துடன் அனுப்புகிறார். டெல்லி விஜயம் சக்சஸ்ஃபுல் விஜயம். நீங்க கேட்டீங்க நிர்மலா சீதாராமன் பத்தி, அங்கேயும் 1 மணி நேரத்துக்கு மேல இருந்திருக்காரு. விஜயனுடைய ஒரு நல்ல அணுகுமுறை என்ன என்று கேட்டீங்கன்னா, அவர் எந்த மந்திரி கூட அழைச்சிட்டு வரல. புஷி ஆனந்த் இல்ல, ஆதவர்ஜுனா இல்ல, கிடையாது. எல்லாம் சிங்கிளா ஹேண்டில் பண்றாரு. அதை தவிர சங்கர் டெல்லி வருவதற்கு முன்னதாக பிரதமருடன் என்ன பேச வேண்டும், தமிழகத்திற்கு என்னென்ன தேவை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிசினஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த சில வணிக நிறுவனங்கள், தனியார் துறை, கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ், ஃபெடரேஷன் ஆஃப் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அதே மாதிரி அசோசியேட்டட் சேம்பர் அசோசியம், ஃபிக்கி, சிஐஐ என்றெல்லாம் பேசியிருக்காரு. டிவிஎஸ் உடைய முதலாளியினுடைய மகள் வேணு சீனிவாசனுடைய மகள் பேசியிருக்கார். வேணு சீனிவாசன் மனைவி மல்லிகா சீனிவாசனுடைய பேசியிருக்கார். அதுல இருந்து குறிப்பெடுத்திருக்காரு. இதெல்லாம் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவரும் அந்த மல்லிகா சீனிவாசனும் மிக ஆப்த நண்பர்கள். காரணம், மல்லிகா சீனிவாசன் மத்திய அரசாங்கத்தினுடைய PSEB பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ் போர்டு என்றதுக்கு தலைவராக இருக்காங்க. சோ இதெல்லாம் வைத்து பார்த்தால் விஜயனுடைய வெற்றி, விஜயம் வெற்றி, விஜய் வெற்றி. கிட்டத்தட்ட 35 நிமிஷம் மோடியோட பேசியிருக்காருன்னு நீங்க சொல்றீங்க. பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவராக இருந்தா கூட ரொம்ப அந்யோன்யமா பேசுவார் அப்படிங்கிறது அவருடைய இயல்பாவே இருந்திருக்கு. இப்போ விஜயோட என்ன மாதிரி விஷயங்கள் பேசப்பட்டிருக்குன்னு வேற ஏதாவது தகவல் இருக்கா? இப்போ ஒரு சில படிக்கும் போது என்னன்னா, இது மாதிரி உங்களுடைய படங்கள்லாம் நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடியே சொன்னதாக சில செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கதை நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி வேற என்ன பர்சனலா என்ன விஷயங்கள் வேற என்ன பகிர்ந்து கொள்ளப்பட்டது? உள்ள நுழைஞ்ச உடனே பூச்செண்டு கொடுத்தவன் இந்த 4:30 மணிக்கு மீட்டிங் இருந்து, ஆனா 4:22 கூப்பிட்டுட்டாங்க. போலீஸார் யாருமே வரல. புகைப்படக்காரர், பிரதமருடைய புகைப்படக்காரர் தான் இருந்தாங்க. போட்டோ எடுத்துட்டாங்க. வாங்க, வணக்கம், வருக அப்படின்னு தமிழ்ல சொன்னாரு. தவிர கட்டி பிடிச்சிருந்தாங்க. இவர் மாலை அங்கவஸ்திரம் போடும்போது சொன்னார், இவரும் பூச்செண்டு கொடுக்கும் போது வரவேற்றார்கள். ஆனால் தமிழகத்திற்கு நான் முன்னதாய் செய்தேன். நெதர்லாண்டிலிருந்து அந்த செம்பு பாத்திரத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். இன்னும் ஓரிரு வாரத்தில் அதை நான் தமிழகத்திற்கு அனுப்பி வைக்கிறேன். இந்த கஸ்டம்ஸ் எல்லாம் கிளியரன்ஸ் இருக்கு, சில டிபார்ட்மெண்ட் மூலமா பண்ணி ஆகணும் என்று சொன்னவுடன் மிக மிக மகிழ்ச்சி அடைந்தார் விஜய்.
விஜய் ஒரு சினிமாவில் 40 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் பழக்கப்பட்டார். அரசியலில் நரேந்திர மோடிக்கு 60 ஆண்டுகள் பழக்கப்பட்டவர். ஆக ஒன்று இருவரும் சந்தித்த பொழுது தங்களுக்கு உரியான ஒரு நேர்மையின் காரணமாக, அணுகுமுறையின் காரணமாக, ஆளுமையின் காரணமாக கண்டிப்பாக விஜய்க்கு ஒரு நரேந்திர மோடி அவர்கள் அன்பை பெற்றுக்கொண்டார். விஜயும் நரேந்திர மோடி அன்பை பெற்றுக்கொண்டார் என்பதுதான் என்னுடைய வர்ணனை. காரணம், அதிகாரிகள் மூலமாக நான் கேள்விப்படுவது மிக சுகமாக இருந்தது இந்த மீட்டிங் என்று சொன்னார்கள் பிரதமர் அண்ட் விஜய். பிரதமர் மோடி என்ன மாதிரியான உத்தரவாதங்கள் வந்து தமிழக முதலமைச்சர்கிட்ட கொடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நீங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணணும், ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கஜானா எந்த அளவுக்கு காலியா இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. கூடுதலாக இவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த தேர்தல் வாக்குறுதிகள், அது மட்டும் இல்லாம புதிய அரசாங்கம், ஃப்ரெஷ்ஷான கவர்மெண்ட் அப்படின்னு இருக்கும்போது மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. பிரதமர் மோடி எந்த அளவுக்கு தமிழக அரசாங்கத்துக்கும் விஜய்க்கும் உறுதுணையாக இருப்பார் இனிமேல்? அரசாங்கம் கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பார். எப்படி திமுக அரசாங்கத்துக்கு உறுதுணையாக இருந்தாரோ அதே மாதிரி. ஆனால் விஜயினுடைய அன்பு நோக்கத்தினால் தமிழகத்திலிருந்து இனி எதிர்குரல் வருமா வராதா என்பதுதான் பிரதமருடைய மைண்டில போற மாதிரி எனக்கு படுதுங்க. ஏன்னா காரணம், திமுக எதை எடுத்தாலும் நரேந்திர மோடி மேல திருப்பினாங்க. எது அந்த மொழிக் கொள்கை ஆகட்டும், பாசிசமா பாயசமா, தெய்வ குரல், அது எதுவா இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டி, ஏன்னா அத பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு ஒரு பொதுக்கூட்டத்துல. எந்த சமயத்துல திமுக லெட்டர் வந்ததுன்னா அவங்க அழுதுன்னே கேட்கறாங்க, ரோத்தே ரேத்த அப்படின்னு ஹிந்தியில வேற சொல்லியிருக்காரு. சோ இது வச்சு பார்த்தால் விஜய் அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுத்ததிலிருந்து தமிழகத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். ஏற்கனவே 2015 டிஃபென்ஸ் காரிடார் ஒன்று ஓபன் பண்ணியிருக்காங்க. சென்னைக்கும் ஹைதராபாத்துக்கும், சென்னைக்கும் பெங்களூருக்கும், சென்னைக்கும் திருவனந்தபுரத்துக்கும் ஹைவேஸ் போட்டிருக்காங்க. இனிமேல் போக போக வளர்ச்சி திட்டங்கள் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக விஜய்க்கு பாஜக மேல கோபம் இருந்தாலும் கொள்கை ரீதியாக, அரசியல் ரீதியாக பிரதமர் 140 கோடி பேர் பிரதமரை எலெக்ட் பண்ணிருக்காங்க. 8 கோடி பேர் தமிழ்நாட்டில் விஜய் எலெக்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வைத்து பார்த்தா தமிழகத்திற்கு உதவி செய்ய தயார். அது டிஃபென்ஸ் கார்னர் போட்டேன்னு சொன்னேன்னு நேற்று பாருங்க, DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல அந்த என்கிட்ட கொடுன்னு கேட்டிருக்காரு. சோ இதெல்லாம் கொடுப்பாரு. பிரைம் மினிஸ்டர் வளர்ச்சினா உடனே விழுந்துறாரு. அதே மாதிரி விஜய் கூட வளர்ச்சிக்கு யார் சொன்னா அங்க இருப்பேன்னு சொல்லி ஸ்வேரிங் செரமனில பேசியிருக்காரு. இது ரெண்டுத்தையும் ஒண்ணு வச்சு பாத்தீங்கன்னா விஜயனுடைய டெல்லி விஜய் வெற்றி என்பதைத்தான் சொல்லுகிறேன். நிர்மலா சீதாராமன் ஒரு தமிழராகவும் அடிப்படையில இருப்பதனால அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்க போகுது, வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்க போகுது? ஆரம்பத்திலே நீங்க சொன்ன மாதிரி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் 7ஆம் பொருத்தமா அப்படிங்கறது நம்ம கடந்த காலங்களில் பார்த்திருக்கோம். இப்போ நிர்மலா சீதாராமனுடைய அணுகுமுறை இனிமேல் எப்படி இருக்க போகுது? இந்த கவர்மெண்ட்டை, ஃப்ரெஷ் கவர்மெண்ட்டை எப்படி பார்க்க போறாங்க அவங்க? தமிழகத்தினுடைய நலனுக்காகத்தான் நாங்கள் செய்கிறோம் என்பதுதான் முக்கியமான எண்ணம் நரேந்திர மோடி, நிர்மலா சீதாராமனுக்கு. இந்த பட்ஜெட்டை தாண்டிட்டாருன்னா அது 15 வருடத்திற்கு அவர் முதலமைச்சராக இருப்பார் என்பதுதான் பாஜகவுடைய எண்ணம், நிர்மலா சீதாராமன் எண்ணம், நரேந்திர மோடியுடைய எண்ணமாகத்தான் பிரதிபலிக்கிறது. அதிகாரிகளிடம் பேசும்போது, பிஜேபியுடைய கேடர்ஸ்ட பேசும்போது, லீடர்ஸ்ட பேசும்போது, நிர்மலா சீதாராமனுடைய மீட்டிங்குக்கு முன்னாடி பல அதிகாரிகள், சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு சிவகுமார் வந்து ஏற்கனவே இங்க உட்காந்துட்டார், வந்து சாய்குமார் இங்க வந்து பைனான்ஸ் செக்ரட்டரி பேசிட்டாங்க. அதை தவிர நிர்மலா சீதாராமன் ஒரு உறுதிமொழி அனுப்பியிருக்கிறார். தாங்கள் கொடுத்த அனைத்து கோரிக்கைகளையும் அதிகாரிகள் ரீதமாக படித்து, நான் சென்னைக்கு ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து ஒரு டீம் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. அது அடுத்த வாரம் வரக்கூடும். அது வந்ததுன்னா புரிதல் நன்றாக இருக்கும். தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நல்ல உறவு வரும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். எந்த அரசியல் கட்சி எது சொன்னாலும் சரி, விஜய்க்கும் நரேந்திர மோடிக்கும் தனிப்பட்ட முறையிலும், அரசு டு அரசு, கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் நல்ல ரிலேஷன்ஷிப் இருப்பதாகத்தான் தெரிகிறது. காரணம், விஜய் வந்து இன்னும் வரக்கூடிய 5 வருடங்களில் நான் செய்தேன் என்பதை நிரூபிக்க வேண்டும். அதற்கு நிரூபிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லாத நிரூபிக்க முடியாது என்பதுதான் என்னுடைய நீண்டகால அரசியல் ரிப்போர்ட்டிங்ல இருந்த அனுபவத்தில் நான் சொல்றேன். விஜய் அதை புரிஞ்சிருப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து அவர் அதிமுக திமுக அரசாங்கத்தினுடைய அணுகுமுறையை கடந்த காலங்களில் பார்த்திருப்பாரு. எப்படி இணக்கமா இருக்கணும், எப்படி எதிர்ப்பு குரல் கொடுக்கணும், எப்படி தமிழருடைய குரல்களை வந்து அங்க வந்து வற்புறுத்தி சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் விஜய் புரிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இந்த 15 நாட்கள்ல நிறைய நெகட்டிவ் நியூஸ் வந்து இந்த அரசாங்கத்துக்கு மேல நிறைய வந்துட்டு இருக்கு. இபி கட்டு தொடங்கி, சட்ட ஒழுங்கு பிரச்சனை தொடங்கி, அது மட்டும் இல்லாம அந்த குதிரை பேரம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதிகமா இந்த அரசாங்கத்தின் மீது இந்த 15 நாட்கள்லயே அதிகமா வரும்போது, இதெல்லாம் தாண்டி சமாளிச்சு ஒரு பக்கம் நிதி சுமையெல்லாம் சரி செஞ்சு விஜய் அவர்கள் சரியாதான் வந்து இதை கையாளுவார்னு நினைக்கிறீங்களா? 100% கையாளுவார். விஜய்க்கு தெரியும் தமிழக அரசியல் இன்னமும் 100% திமுக ஆதரவாளர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. தன்னுடைய அணுகுமுறைகளை
நெசுக்குவதற்கும் குறுக்குவதற்கும் சாபடேஜ் பண்ணுவதற்கும் தயாராக இருப்பார்கள். ஆனால் அந்த அதிகாரிகளை எல்லாம் அவர் களையெடுந்து எழ வேண்டும் என்று தெரியும். அதை தவிர பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விஜய் அவர்களுக்கு சில ரகசியமான டிப்புகளை கொடுத்திருப்பதாகவும் நான் கேள்விப்படுகிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், தங்களுடைய அமைச்சரவையில் அனைவருமே புதிதாக இருக்கிறார்கள். நான் குஜராத்தில் எப்பொழுது முதலமைச்சரானேனோ, நான் எப்படி 2014 மே மாதம் 26 பிரதமர் அமைச்சர் ஆனேனோ அன்றே என்னுடைய மந்திரி சகாக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வைத்தேன். பொது வழித்தளத்தில் தொலைபேசியிலோ வீடியோவிலோ சிசிடிவி கேமராவிலோ ஸ்பை கேமராலையோ இந்த உங்களுக்கு அந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்றதெல்லாம் ஜாக்கிரதையா இருங்க, உளறி கொட்டிடாதீங்க, எது பேசினாலும் பணங்களை யாராவது கொடுத்தாங்கன்னா நேரம் வாங்காதீங்க, இதெல்லாம் ஒரு எச்சரிக்கையா கொடுத்ததால் ஒருங்கிணைத்தார். சென்டர் ஆஃப் பவர் நரேந்திர மோடியிடம் இருந்தது, 25 வருடங்களாக இருக்கிறது. அதைத்தான் விஜய் உறுதிமொழி எடுத்து பதவி பிரமாணம் எடுத்த அன்னைக்கே சொன்னார், சென்டர் ஆஃப் பவர் நான் ஒருத்தன் தான், வேற எங்க பவர் கிடையாது சொன்னார். அதை நிரூபிப்பார் என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. திமுகலையும் அதிமுக இந்த ட்ரெண்ட் போய் தமிழகத்தை மாற்ற வந்திருக்கிறார் விஜய் என்பதை ஐபிசி நேயர்கள் மூலமாக, சங்கர் மூலமாக நான் சொல்லி கொடுத்து ஆசைப்படுகிறேன். 2 முக்கிய தலைவர்களை பார்த்தாச்சு, மோடியை பார்த்தாச்சு, நிதி அமைச்சரை பார்த்தாச்சு. உள்துறை அமைச்சரை விஜய் அவர்கள் பார்க்கல. விஜய அமித்ஷா அவமானப்படுத்தி விட்டார். ஏன் சந்திக்காம போயிட்டாரு, ஏன் டைம் கொடுக்கல, டைம் கொடுக்கறேன்னு சொல்லி கடைசி நிமிஷத்துல இவங்க இப்படி பண்ணிட்டாங்க. சம்திங் பாஜகவுடைய அந்த சித்து விளையாட்டு ஒரு டிராமா இப்ப நடைபெறுது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் சார் இப்படி பண்ணிட்டாரு? அந்த திமுக ஐடி விங் சொல்றது ஏன் சங்கர் கூட பிரதிபலிக்கிறார் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சங்கர் எங்கிட்டயோ இல்ல அமித்ஷாவுடைய ஆபீஸ் அவருடைய பிஏ நம்பரை தரேன், அவருடைய நம்பர் பர்சனல் நம்பரே தரேன், நீங்களே போன் பண்ணி கேளுங்க. அவங்களுக்கு அப்பாயின்மெண்டே கொடுக்கல, இவங்களா தெரிச்சு போட்டது. அதே மாதிரி ராகுல் காந்தி அப்பாயின்மெண்டே கொடுக்கல, அவங்க கர்நாடகா பிரச்சனை இருக்காங்க. இப்ப அமித்ஷா பார்க்கலன்னா ராகுல் காந்தி பார்க்கலன்னா காங்கிரசும் திமுக பாஜக கை விட்டுடுச்சு, விஜய் தோல்வின்னு சொல்லி சித்தரிப்பதைத்தான் திமுக செயல்படுகிறது, ஐடி விங் செயல்படுகிறது, பெண் நிறுவனம் செயல்படுகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் செய்யக்கூடிய துரோகம் ஜேர்னலிசத்துக்கு அதுதான் என்று நினைக்கிறேன். அதில் சங்கர் சர்மாவோ ஐபிசியோ பலிக்கடா ஆகக்கூடாது என்பதும் என்னுடைய நல்ல எண்ணம். காரணங்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், என்னுடைய 45 ஆண்டு கால அரசியல் ரிப்போர்ட்டிங்ல நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். தமிழகத்திலிருந்து உட்கார்ந்து கொண்டு எத்தனை குழப்பறாங்களோ எல்லாம் மூடி போட்டு போனாருன்னாரு எடப்பாடி பழனிசாமியே. அவங்க சொன்னாங்க மழையில வந்தாருன்னுட்டு, இவர் சொல்றாரு பார்க்கலன்னுட்டு. 10 நிமிடம் பார்த்தாங்க. பொய் கதைகளை எல்லாம் சொல்லி விடுகிறார்கள். சோசியல் மீடியாவை இயக்குவதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதனுடைய தலைமைக்கும் எவ்வளவு இணக்கம் இருக்கிறதோ அதை விஜயனுடைய ஒரு பாதையை கரடுமுடாக செய்ய வேண்டும் என்ற இதை விஜய் புரிந்து கொண்டிருக்கிறார். வரக்கூடிய நாட்களில் சக்க அடி கொடுப்பார், பார்த்து கொண்டே இருக்க. விஜய் அவர்கள் முதல் முறையா டெல்லி வந்திருக்காரு, பிரதமர் மோடியை சந்திச்சிருக்காரு, பத்திரிகையாளர்களை சந்திக்காம போயிருக்காரு. அவசியம் இல்லைங்க, எதுக்குங்க சந்திக்கணும்? பிரைம் மினிஸ்டர் மோடி சந்திக்கிறாரா, ஸ்டாலின் சந்திக்கிறாரா, யார் சந்திக்கிறான்னு சொல்லுங்க? ஜெயலலிதா சந்திச்சாங்களே. அதை தவிர விஜய்க்கு இன்னும் 1 மாசம் 2 மாசம் டைம் கொடுங்க. அவர் சந்திக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் சந்திக்க வேண்டாம் என்றால் சோசியல் மீடியா இருக்குங்களே, நீங்களே ரிப்போர்ட் பண்றீங்க. எங்கிட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு மீட்டிங்ல இருக்கும்போது தமாஷா சொன்னாரு, நாங்கெல்லாம் அருண்ஜேட்லி வீட்டில் இருக்கச்ச நான் 2015 சொல்றேன். அப்பவே எங்கிட்ட சொன்னார், இந்தியாவில 140 கோடி ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க ராஜகோபால். எப்படி சார் கேட்டேன். ஃபேஸ்புக்ல நீ கண்டதை எழுதிட்டு இருக்கீங்க, அதை மீறி நான் ஜெயிச்சு வந்தேனேன்னு சொன்னாரு. அதைத்தான் அம்மையார் ஜெயலலிதா என்கிட்ட சொன்னாங்க, நாங்க தினத்தந்தி போறோம், தினமணி போறோம், இங்கிலீஷ் பத்திரிகை கெட் அவுட் அப்படின்னாங்க. அந்த மாதிரி விஜயம் அணுகிருக்கிறார். பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும் என்ற அவசியம் இருக்கிறது. ஆனால் விஜயனுடைய சுதந்திரம் சந்திக்கவில்லை, அதை நாம் பாராட்ட வேண்டும். ஐந்தடுக்கு பாதுகாப்பெல்லாம் நேற்று கொடுக்கப்பட்டிருந்தது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்த கெடுபிடி எல்லாம் இருந்தது. இத்தனைக்கும் அங்க தாவேக்கா தொண்டர்களோ தாவேக்கா சார்ந்தவங்களோ யாருமே அந்த பகுதியில இல்லாத போது எதுக்கு இந்த பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சந்தேகம் இருந்தது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி, இதுக்கு முன்னாடி கருணாநிதி அவர்கள், இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா போன்றவர்கள்லாம் இதே மாதிரி பிரதமரை சந்திப்பதற்காக வந்திருப்பாங்க, தமிழ்நாடு ஹவுஸ்க்கு எல்லாம் வந்திருப்பாங்க. இந்த அளவுக்கு கெடுபிடி கிடையாது. ஆனா இந்த முறை அதிகமாவே இருந்ததெல்லாம் சொல்லி சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டிங் அப்படி வருது. கண்டிப்பாக அதிகமாக இருந்தது. அதற்கு காரணத்தை ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். தமிழகத்தில் தமிழக இல்லம் ஜானகியபுரியில் இருப்பது என்பது கரடு முரணான சந்தில் எல்லாம் இருக்குதுங்க. விஐபி ஏரியா அது கிடையாது. இவர் புது தமிழ்நாடு இல்லத்துல இருக்காருங்க. பழைய தமிழ்நாடு எல்லாம் விசாலமாக அதை இடித்து ஆரம்பித்து புதுசா கட்ட போறாங்க. ஆனால்
ஜெயலலிதா அம்மையார் இருந்த பொழுது கட்டின இந்த கட்டிடத்தில் அதில் சந்து புந்துல போய் போடணும். நான் ஒரு போலீஸ் அதிகாரியிடம் கேட்டேன். தமிழக போலீஸ் அதிகாரியுடைய வேண்டுகோளின் பெயரில் டெல்லி போலீசார் பல கம்பெனிகளை, அதாவது 140 முதல் 150 போலீஸ்காரர்களை நிறுத்தி இருக்கிறார்கள். காரணம் அசம்பாவிதம் வரக்கூடாது என்று. தமிழக விருந்தினை மாளிகைக்கும் பீகார் விருந்தினை மாளிகை இவ்வளவுதாங்க வித்தியாசம். இவ்வளவுதான், ஒரு டோர் நெக்ஸ்ட் டோர்ஸ். இங்க ஒரு 100 கார் வருது, இங்க ஒரு 100 கார் வருது. ரோட்ல கார் நிறுத்தி வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் காலி பண்ண சொன்ன. ஆனால் விஜய்க்கு சமீப காலத்தில் Z+ செக்யூரிட்டி கொடுத்தது மத்திய அரசாங்கம். காரணம் அவருக்கு அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கிறது. ஒரு முதலமைச்சர் என்று இருக்கிறதுனால அவர் ஏற்கனவே பிரபாகரனுக்கு ஆதரவாளராக இருப்பதனால், இலங்கை அரசாங்கத்திற்கும் ஆதரவாக இருப்பதனால் எதிர்ப்பு வரக்கூடாது என்பதற்காகத்தான் பாதுகாப்பு கொடுத்தார்கள். அது பாதுகாப்பு கொடுப்பது என்பது மத்திய உள்துறையினுடைய உளவுத்துறையினுடைய கடிமை. அதை பற்றி நாம் காமெண்ட் பண்ணுவதோ நல்லதோ கிடையாது. சப்போஸ் இப்ப பாருங்க, ராகுல் காந்தி தனியா போறாரு ஃபாரினுக்கு, செக்யூரிட்டி இல்லாத போறாரு. அதே மாதிரி விஜய் போடணும்னு நினைக்க முடியாது, உங்களுக்கு செக்யூரிட்டி இருக்க கூடாதுன்னு. இந்துவுல வச்சு எங்க ராகுல் காந்திக்கு அவ்வளவு செக்யூரிட்டி கொடுக்குறாங்க, ஃபாரின் போச்சு எங்க அவ்வளவு இல்லை. அதை பத்தி எங்க பேச மாட்டேங்கிறாங்க யாரும். இப்ப உதயநிதி இதுக்கு போனாரு, துபாய்க்கு போனாரு தேர்தல் முடிஞ்ச உடனே. அப்போ ஒரு செக்யூரிட்டி இட்டுட்டு போல. அது எப்படிங்க? இதெல்லாம் நம்ம ஒரு பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். ஒரு மரியாதைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வராதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப ஜெயலலிதா தமிழ்நாட்டுல இது பாருங்க, சென்னையில இருந்தாருன்னா அவருக்கு வந்து புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இருக்கும். இங்க அது மாதிரி கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது அடிக்கடி வரதுனால ஒரு காரை இங்கேயே வச்சிருந்தாங்க டெல்லியிலேயே. விஜய் வைக்கல. இதெல்லாம் பல காரணங்கள் இருக்குது. பாதுகாப்பு துறை தான். ஏன்னா சப்போஸ் இந்த கேள்வி கேட்கக்கூடிய திமுகவோ அல்லது சங்கரோ இல்ல ராஜகோபாலனுக்கோ வேலை விஜயனுடைய கார்ல போச்சு, ஒரு சிறு அசம்பாவிதம் நடந்ததுன்னா யாருக்கு பாதிப்பு? அதுக்கு சொல்லுங்க. நிச்சயமா அதனால ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்க. இது ராகுல் காந்திய விஜய் அவர்கள் மீட் பண்ணுவாரா மாட்டாரா? எப்ப மீட் பண்ணுவாரு? அதுக்கான சந்தர்ப்ப சூழல் அமையுமா அமையாதா? விஜய் இன்று காலை வியாழக்கிழமை 28ஆம் தேதி காலை 10 மணிக்கு டெல்லியிலிருந்து சென்னை திரும்பி சென்னையிலுமே இறங்கி விட்டார். டெல்லியில இல்ல அவரு. 8:30 மணிலேருந்து 9:30 மணி மட்டும் தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய IAS IPS ஆபீசர்கள் 40-50 பேர்களை சந்தித்தார். தேநீர் விருந்து கொடுத்தார், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாரு. பார்த்துட்டு ஒவ்வொருத்தையா பார்த்தாரு. அது தவிர நரேந்திர மோடியினுடைய அமைச்சரவை செயலராக இருப்பது TV சோமநாதன், தமிழ்நாடு கேடர் IAS ஆபீசர், அவரும் வந்து தனிப்பட்ட முறையில் சந்தித்தார். அதை தவிர பல உயர் அதிகாரிகள் சந்தித்தனர். சந்தித்த பிறகு டெல்லியிலிருந்து சென்னைக்கு திரும்பிட்டாரு. ராகுல் காந்தி அப்பாயின்மெண்டே கிடையாது. இதை மீண்டும் திமுக IT விங் செய்த ஒரு பச்சை துரோகமாகத்தான் விஜயனுடைய ஆட்சியாளர்கள் பார்க்கிறார்கள், விஜயனுடைய அதிகாரிகள் அதை பார்க்கிறார்கள். சங்கர், அப்ப இந்த விஜயம் வந்து சக்சஸ் அப்படின்னு நீங்க ஆரம்பத்துல சொல்லியிருந்தீங்க. இப்ப அடுத்து வந்து விஜய் அவர்கள் எப்படி இந்த அரசாங்கத்தை அடுத்து சில நாட்கள் கொண்டு வர போறார்? அவருக்கு ஒரு கான்பிடென்ட் வந்திருக்குமா? பிரதமர் மோடியோ நிர்மலா சீதாராமனோ ஒரு கான்பிடென்ட் கொடுத்திருப்பாங்களா? சுருக்கமாக சொல்ல போனால் விஜயனுடைய டெல்லி விஜயத்தை பற்றி எந்த பொதுக்குழு கூட்டமாக இருந்தாலும், எந்த பொதுக்கூட்டமாக இருந்தாலும், எந்த கூட்டமாக இருந்தாலும் விஜய் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தையை தங்களுக்கு நினைவு கூட்ட விரும்புகிறேன். கான்பிடென்டா இருந்தா கையை தூக்குவாரு, மகிழ்ச்சியா இருங்க, எல்லாம் நல்லதே நடக்கும் சொல்லுவாரு, பாசிட்டிவா இருக்காரு. ஒரு அதிகாரி என்னிடம் வர்ணித்தார், வட இந்திய அதிகாரி, இவர் ரொம்ப குவைட்டா இருக்காரு, காமா இருக்காரு, கூலா இருக்காரு, எதையுமே ரியாக்ஷன் ரொம்ப பண்றது இல்ல, he will rule for 20 years சொன்னதை தவிர, கடைசியாக ஒரே ஒரு வரியில் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். விஜயனுடைய டெல்லி விஜயம் 100 மார்க் கொடுக்குவேனால் நான் வந்து 95 மார்க் கொடுப்பாங்க. ஓகே, சக்சஸ்ஃபுல் விசிட். ஓகே சார், நிறைய விஷயங்கள் கொடுத்து ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா.